அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து மாணவி ஒருவரை மிரட்டி தாக்குதல் நடத்திய புகாரில் ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பயின்றக்கூடிய 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி ஒருவரை வளாகத்தில் நுழைந்து அடித்து அவரை துன்புறுத்தியது மட்டுமில்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை வைத்து மிரட்டியதாக காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராம்குமார் என்ற 21 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா இருவரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி ஏற்கனவே பயின்ற கல்லூரி படிக்கும் போது பழக்கமானதாகும். இருவரும் காதலித்து வந்த நிலையில அவரது நடவடிக்கை பிடிக்காமல் அவரை விட்டு விலகி சென்றதாகவும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக காதலிக்க சொல்லி வற்புறுத்தியதோடு மட்டுமில்லாமல் இருவரும் காதலித்த போது ஒன்றாக வெளியே சென்று தனிமையில் எடுத்த புகைப்படங்களை வைத்து மிரட்டியதாகவும், மேலும் இன்றில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழைந்து அந்த மாணவியை நடுரோட்டில் வைத்து கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கியதாகவும், ஏப்ரல் மாதம் முதல் உடனே தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மற்றும் அந்த வீடியோவை வைத்து அவரது உறவினர்களுக்கும் நண்பருக்கும் அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டி வந்ததாகவும், இதனால் தனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று கூறி நேற்று மாலை கோட்டுப்புறம் உதவி ஆணையர் அவர்களை சந்தித்து இந்த புகாரை அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட அதே போல ஐடி பிரிவுகள் உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து தற்போது ராம்குமார் என்ற 21 வயது இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள். காதலிக்கும் போது ஒன்றாக இருந்த புகைப்படங்களை காட்டி மிரட்டியும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைந்து நடுரோட்டில் வைத்து காதலிக்கு கூறி அந்த மாணவியை தாக்கிய புகாரிலும் தற்போது ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. அவரது செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.